அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2026 ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புது பேட்டர்னில் எக்ஸாம்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கொஸ்டின் வரும். 1 வேர்ட்ஸ் வந்து இந்த டைம் புதுசாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அது போக வந்து எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து அப்கமிங்கில் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி படிங்க. ஏன்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து அதாவது டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னாலே அவுட்கம்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் அவுட்கம் மென்ஷன் பண்ணி தான் அது கீழே வந்து அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு அந்த 1 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் அந்த பேட்டர்ல தான் வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ளூம்ஸ் லெவலை வச்சு தான் அந்த 1 மார்க்ஸு அதுபோக 3 மார்க்ஸு அதுபோக வந்து 12 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் 12 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது போக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. 3 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஒரு சில கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 12 மார்க்ஸை பார்க்குறப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரே டாபிக் அப்படியே சேர்த்து கேட்கல, 2-3 டாபிக்ஸ் ஃபுல்லாக சேர்ந்து தான் வந்திருக்கு. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு எழுதுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கேட் மாடல் அந்த லெவலுக்கு தான் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நீங்கள் இனிமேல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூஜியாக இருந்தாலும் சரி, யூஜிக்கு எப்படி கேட்க போகிறாங்க சார்ல, பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 2-3 டாபிக் சேர்த்து படிங்க. அதுபோக கொஞ்சம் நாலேஜாக, அதாவது வந்து மனப்பாடம் பண்ணாமல் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. யூஜி ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. 12 மார்க்ஸ் எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்றைக்கி நடந்த இந்த மொதல் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். அடுத்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக வரும், நம்ம பார்ப்போம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஆனால் அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுற டாபிக்ஸ் தான் வந்திருக்கு. ஆனால் அந்த டாபிக்ஸ் கொஞ்சம் டெப்த்தாக கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் அடுத்த ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அந்த ப்ளூம்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாடரேட் அண்ட் டஃப்னஸாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.